தம்பி. அட பிருத்வி சாரு, ஆமாடி, படத்துல பாக்குறத விட நேர்ல எவ்வளவு அழகா இருக்காரு பாரு. நல்ல கலரா வேற இருக்காருல்ல. வாங்க வாங்க பிருத்வி சார், வணக்கம். அழகா இருக்காரு. ஏய், சார் இருக்கிறதுனால உங்க ரெண்டு பேரையும் உசுரோட விடுறேன். இல்ல நடக்கிறதே வேற. ஐயா கொஞ்சம் பொறுங்க ஐயா, பேசத்தானே வந்திருக்கோம். எக்ஸாக்ட்லி. எதுக்கு இவ்வளவு கோவம்? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், லெட்ஸ் டிஸ்கஸ். தம்பி, இது கிராமம், தமிழ்ல பேசுங்க. வாவ், what a beautiful village. ஆமா தம்பி, ரொம்ப அழகான கிராமம். என் படம்லாம் பாத்திருக்கீங்களா? உங்க படம் ஒரு படம் கூட விட மாட்டேன் சார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்க படம்னா. ஆமா, இந்த பொண்ணு யாரு சார்? ஓ, கயல், கம். கயல் என் படத்தோட ஹீரோயின். பாரு, கதாநாயகியா? ஆமா. நல்ல லட்சணமா இருக்கே. மூக்கும் மொழியுமா அழகா அப்படியே எங்க ஊர் பொண்ணு மாதிரியே இருக்காங்க. சேலை கூட எங்க ஊருக்கார பொண்ணு மாதிரியே கட்டியிருக்காங்க. ஆமாமா, நான் இந்த படத்துல உங்க ஊரு மலை கிராமத்து பொண்ணாதான் நடிக்கிறேன். அட, நம்ம ஊர் பொண்ணா நடிக்கிறாங்களாமே. பரவாயில்ல. அம்மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயா வாங்க. வாங்க. வாங்க தம்பி. என் பொண்ணை எடுத்துக்கிட்டு போய் இவன் கல்யாணம் பண்ணிட்டதுனால இந்த ஊருக்குள்ள எனக்கு இருந்த மான மரியாதை எல்லாம் போயிடுச்சுங்க. Don't get tension, man. தம்பி, தமிழ். தமிழ் தமிழ். சார், கோவப்படாதீங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம். லவ் இல்லைன்னா உலகமே இயங்காது. அது காடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி. சார், நான் கடை வச்சிருக்கேன் சார். அந்த கடையை என் பொண்ணுதான் சார் பாத்துக்கிட்டு இருந்தா. அந்த வருமானத்துல தான் சார் என் குடும்பமே நடக்குது. இவ பத்திரமா கடையை பாத்துக்கோன்னு நம்பி கடன் வாங்கி முதல் போட்டிருக்கேன் சார். 30,000 ரூபாய் கடன் இருக்கு சார். இப்ப போய் இவன் கூட ஓடி போயிருக்கா. எப்படி சார் நான் கடன் அடைப்பேன்? இது நியாயமா சார்? அப்பாவி பொண்ணு மனசை கரைக்கிறதும், ஆத்தா அப்பனை பிரிச்சுட்டு போய் கல்யாணம் பண்றதும், இதெல்லாம் நல்ல வேலையா சார்? இது நான் எப்படி சார் கடன் அடைப்பேன்? நீங்களே சொல்லுங்க சார். ஏப்பா, பொறுமையா இருங்கப்பா. அதான் சார் வந்திருக்காருல்ல, எல்லாம் நல்ல முடிவா இருக்கும். இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு பையன் மாப்பிள்ளைய கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப உங்க பொண்ணு மனச படம் பிடிச்சவன் நாளைக்கு ஒரு பெரிய கேமராமேனா வந்து உங்க ஊரையே படம் பிடிப்பான். நீங்களும் மாப்பிள்ளன்னு கொண்டாடுவீங்க. அதனாலதான் பிரச்சனை எதுவும் பண்ணாம அவங்கள வாழ விடுங்க. அவங்க ரெண்டு பேரும் மேஜர். சட்டப்படி இந்த கல்யாணம் செல்லும். சார், சினிமால தான் சார் இதெல்லாம் செல்லுபடி ஆகும். என் மவ அவன் கூட போயிட்டா கடையை யாரு பாத்துக்கிறது? கடனை யார் சார் அடைக்கிறது? சோ உங்களுக்கு கடன் தான பிரச்சனை? ஆமா சார். அதை நான் அடைக்கிறேன். சரிங்க சார். மேனேஜர் சார், அந்த 30,000 பணத்தை நீங்க செட்டில் பண்ணிருங்க. சார், சரிங்க சார். சார், ரொம்ப நன்றி சார். நான் சாவுற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கடன் அடிச்சு எங்க கல்யாணத்தை கை கூட வச்சிட்டீங்க. காலமெல்லாம் உங்களுக்கு கடன்பட்டிருக்கேன் சார். ஒரு நாள் காதல்ல காட்டின வேகத்தை தொழில்ல காட்டு. போமேன், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஹீரோனா ஹீரோ தான்ப்பா. வந்தாரு, பேசினாரு, பிரச்சனையை முடிச்சிட்டாரு. ஓகே, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் சார். ஆனா ஒண்ணு, இந்த ஒரு நாள் காதல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. என் பொண்ணுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா இந்த கிராமமே திரண்டு வந்து உங்க வீட்டு முன்னாடி வந்து நிப்போம். ஆமா, கன்ஃபார்ம். ஆமா. நோ நோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பையன் நல்ல பையன், உங்க பொண்ணை நல்லா பாத்துப்பான். அம்மா, கூட்டிட்டு போங்க. வாடி என் தங்கமே. வாங்க மாப்பிள்ள, வாங்க. ரொம்ப நன்றி தம்பி. வாங்கம்மா போலாம். இருக்கட்டும். வாமா வாமா வாமா. தம்பி, கொஞ்சம் நில்லுங்க தம்பி. இந்த லெவல்ல போனா கம்பெனி கவுந்துரும். நீங்க பாட்டுக்கு கையல் பார்க்கணுங்கிறதுக்காக பிரியாணி போடுறீங்க, கடனை அடைச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. வாரி வாரி கொடுங்கன்னு சொன்னேன், ஆனா உண்மையிலேயே பெரிய வள்ளலா மாறிட்டீங்க. தம்பி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எல்லாமே
கையலுக்காக தான் சிவம். துள்ளி குதிச்சு ஓடுற முயலை கூட பிடிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த கையலை என்னால பிடிக்கவே முடியல. பாப்போம். இந்த ஹீரோவோட போன படத்துல டெய்லி லேட்டா வருவாரு, இல்லைன்னா இதை மாதிரி ஏதோ ஒன்று கிளம்பி போயிடுவாரு. டெய்லி டபுள் பெட்டா தான். அதனால தான் இந்த ஷூட்டிங் வந்துட்டீங்களாண்ணா? விஜய் சார் கறி சாம்பல் என்ன வாங்க அமைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு கோட்டரை தேத்திருப்பேன். சரி சரி. மேனேஜர் போயிட்டாரு. அப்ப அவரு அடிச்சிருப்பாரா? ஆமா,